வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் பெண் காவலர் மீது இருவர் ஆசிட் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குருசிலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த லாவண்யா என்பவர் திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு பணி முடிந்ததும் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் வழியாக லாவண்யா வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் லாவண்யாவை வழிமறித்து அவரது முகத்தில் ஆசிட் வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். அதில் அவரது முகம், வலது கை மற்றும் தோள்பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட லாவண்யாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக திருப்பத்தூர் டிஎஸ்பி பன்னீர்செல்வம் மற்றும் கிராமிய காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஆசிட் வீசியவர்களை தேடி வருகின்றனர். என்ன தள்ளுறேன் நான் எப்படி போறது பாரு.